Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் எல்லா இக்கட்டுகளிலும் இருந்தும் விடுதலையாக்கி தனது சித்தத்தை செய்ய ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்வாராக. ஆமேன் ஆமேன். சிறையும் ஆயுள் கைதியும் என்ற தலைப்பில் செய்தியை கேட்டு தேவனுக்குள் பெலத்தின் மேல் பெலன் அடைவோம். கடைசி வரை தொடர்ந்து கேளுங்கள். சிறைக்கு ஏன் மனிதர்களை அனுப்புகிறார்கள்? அவன் செய்த குற்றத்திற்காக நியமிக்கப்பட்ட தண்டனையை அனுபவிக்க சட்டமும் அதன் அதிகாரமும் மனிதனை சிறைக்கு அனுப்பிவிடுகிறது. சிறையில் வெளி உலகத்தை பார்க்க முடியாது. மனிதன் தான் விரும்புகிறபடி சுதந்திரமாக இருக்க முடியாது. அதிலும் தனிமை சிறை கொடுமை சிறையாகும். அநேக பாடுகளை சிறையில் அனுபவிக்கும்போது தனது தவறுகளை குற்றங்களை உணர்ந்து மனம் திருந்த அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் மனிதனை சிறையில் சட்டம் அடைக்கின்றது. ஆனால் சாத்தான் மனிதனை மனந்திருந்த விடாமல் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி செய்த தவறை குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்துவிட சாத்தானால் வழி நடத்தப்படுகின்றார்கள். இந்த முழு உலகத்தில் தற்போது ஜனவரி 2026 நிலவரப்படி உலக மக்கள் தொகை சுமார் 8.3 மில்லியனுக்கும் மேல் உள்ளது. இந்த எண்ணிக்கை கொண்ட அனைத்து மக்களையும் பிதாவானவர் ஒருவரே ஜெனிப்பிக்கின்றார். அனைவரும் இரட்சிக்கப்பட அழைப்பையும் விடுக்கின்றார். ஆனால் அனைவரும் இரட்சிக்கப்படுவது அரிதாகும். காரணம், சாத்தானாகிய பிசாசு மதம் என்ற கட்டுப்பாட்டில் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜெனிப்பிக்கப்பட்ட மனிதர்களை பிரிக்கின்றான். அடுத்து மதத்துக்குள் ஜாதி என்ற காரியத்தை உண்டாக்கி மேலும் மக்களுக்கு மக்களே விரோதத்தை உண்டாக்கி பிரிக்கின்றான். அடுத்து கருப்பினம் வெள்ளை இனம் என்று மனிதனின் நிறத்தினால் அநேக மக்களை பிரிக்கின்றான். இந்த காரியங்கள் அனைத்தும்
உருவாக்கி தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனை பல பிரிவுகளில் சிறை வைத்து பிரித்தாளுகை செய்கின்றான். பிரித்தாளுகை செய்வதே பிசாசின் மந்திரம், அவனுடைய தந்திரம். அநேக வேளையில் மக்களை பாவத்துக்கு அடிமையாக்கி பிசாசானவன் பாவம் என்ற சிறையில் மனிதர்களை அடிமையாக்கி அடிமையின் சிறை கைதியாக்கி தன்வசப்படுத்தி கொண்டு மனிதர்களை வஞ்சிக்கின்றான். எபேசியர் 4:8 ஆதலால் அவர் இயேசு உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கின்றார். கவனியுங்கள். இந்த வசனத்தின் விளக்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து உன்னதமாகிய பரலோகத்திற்கு சென்று மனிதன் பாவம் செய்து அதிலிருந்து விடுதலையாக முடியாமல் சாத்தான் வசம் சிறைப்பட்ட மக்களை விடுவித்து அவர்களை இரட்சித்து தனது அன்பின் சிறைக்குள் கைதியாக தனது அடைக்கல பட்டணத்துக்குள் பாதுகாப்பாக வைத்து கண்மணியை போல் காத்து வருகின்றார். மேலும் மனிதனை பாவத்தினால் சிறையாக்கின சாத்தானின் வல்லமையை அழிக்க இரட்சிப்படைந்த மனிதனுக்கு வரங்களை கொடுத்து தேவன் தனது வல்லமையை ஆயுதமாக கொடுத்து பிசாசின் கிரியைகளை இன்று வரை அளித்து வருகின்றார். ஆகவே இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிரதிநிதிகள். பிசாசின் கிரியைகளை கட்டவும் அவிழ்க்கவும் அவன் கிரியைகளை அழிக்கவும் நீங்களும் நானும் ஒரு வல்லரசு. எப்படி என்றால், அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து போன்ற இராணுவ வல்லரசு நாடுகளின் அணுகுண்டு ஆயுதங்களால் ஒரு அசுத்த ஆவியின் கிரியைகளை அழிக்க அவர்களால் முடியாது. அந்த அணுகுண்டால் முடியாது. பிசாசின் கிரியைகளை அழிக்க உங்களுக்கும் எனக்கும் வரங்களை தந்து இருக்கின்றார். கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனிதன் வல்லரசு. ஓகே, தொடர்ந்து கேட்போம். பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி அடைக்கல பட்டணம் என்பது குற்றவாளிகள் குற்றம் செய்துவிட்டு எதிராளிகளின் கைக்கு சிக்காமல் அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் சென்றுவிட்டால் அவன் ஜீவன் தப்பும். அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் ஆயுள் உள்ளவரை பாதுகாப்பாய் அவன் இருக்க முடியும். அந்த பட்டணத்தின் பிரதான ஆசாரியன் மரிக்கும் வரை குற்றவாளிகளுக்கு விடுதலை இல்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசுவே பாவிகளின் அடைக்கல பட்டணம். பாவிகளை ரட்சிக்க இயேசு வெளிப்பட்டார். இயேசுவிடத்தில் ஒரு மனிதன் வரும்போது அவனுக்கு அவனது பாவத்தை மன்னித்து பாதுகாப்பையும் கொடுக்கின்றார். பிரதான ஆசாரியனாகி இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக சாத்தான் தலை நசுக்கப்பட்டு இன்று அநேக மக்களுக்கு பாவ சிறையிலிருந்தும் சாப சிறையிலிருந்தும் பரிபூர்ண விடுதலை. சாத்தான் பாவ சிறையிலிருந்து தவிக்கும் மக்களை இயேசு விடுவித்து தனது அன்பின் சிறைக்குள் ஆயுள் கைதியாக்கி பாதுகாத்து இன்று பராமரித்து வருகின்றார். சங்கீதம் 53:6 சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சந்தோஷமாய் இருப்பவன் சங்கீதம் பாடக்கடவான் என்ற வேத வசனத்தின்படி விடுதலையான மனிதன் எப்படி இந்த வசனத்தை பாட வேண்டுமென்றால், மக்களே, நான் பாடி காண்பிக்கின்றேன், கேளுங்கள்.
சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது, யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும், யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கவனியுங்கள், கவனியுங்கள். இந்த வசனத்தின் விளக்கம் என்னவென்றால், சியோன் என்பது பிதாவின் அரண்மனை இருக்கும் இடமாகும். அந்த அரண்மனையில் பிதாவின் வலது பக்கத்தில் இயேசுவும் இடது பக்கத்தில் பிதாவும் அமர்ந்து கொண்டு, யாக்கோப்பாகிய இஸ்ரவேல் பெயர் கொண்ட இரட்சிக்கப்பட்ட மனிதனின் பாவ சாபத்திலிருந்து அவர்களை விடுவித்து, பிசாசின் சிறையிலிருந்து தப்புவித்து, ஆவிக்குரிய மனிதனின் ஆவியில் களிப்பையும் ஆத்துமாவில் மகிழ்ச்சியும் இந்த வசனத்தின்படி உண்டாகும். அடுத்து சங்கீதம் 126:4 கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இந்த வசனத்தின்படி வெள்ளங்கள் என்றால் தண்ணீரை குறிக்கும். தண்ணீர் பாடுகளை குறிக்கும். கரைபுரண்டு ஓடும் வெள்ளமாகிய பாடுகளில் நீங்கள் சிக்கிக்கொண்டு இருந்தால் கவலைப்படாதீர்கள். அந்த பாடுகளின் சிறையிலிருந்து யோவான் 8:36 குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்குவார். விசுவாசம் உள்ளவர்களாய் இரு, வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். ஆமேன், ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இதோ தலைப்புக்கு ஏற்றால் போல் வழக்கத்தின்படி சில கவிதைகள். சிறையிருப்பின் துக்கம், விடுதலையின் ஏக்கம், உன் ஆயுள் காலம் சந்தோஷத்தின் பொற்காலம். சிறையிருப்பின் துக்கம், விடுதலையின் ஏக்கம், உன் ஆயுள் காலம் சந்தோஷத்தின் பொற்காலம். அடுத்து பாவத்தின் மறை, சாத்தானின் சிறை அறிக்கையினால் திரை, கிடைப்பது மன்னிப்பின் நிறை. பாவத்தின் மறை, சாத்தானின் சிறை அறிக்கையினால் திரை, கிடைப்பது மன்னிப்பின் நிறை. நீயோ சாத்தானின் கைதி, விடுதலையின் செய்தி, இயேசு ராஜாவின் நீதி, நானோ இயேசுவின் பிரதிநிதி. நீயோ சாத்தானின் கைதி, விடுதலையின் செய்தி, இயேசு ராஜாவின் நீதி, நானோ இயேசுவின் பிரதிநிதி. அன்று இஸ்ரேல் ஜனங்கள் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று பாடிக்கொண்டே தண்டாயுதமாகிய மண்வெட்டியை கொண்டு கிணறு தோண்டினார்கள், நீரூற்றை கண்டார்கள். இதை எண்ணாகமம் 21:17 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் இதய கிணறிலே ஜீவன் தரும் ஊற்றாக ஊறிக்கொண்டிருக்கிறார். அதனால் திருவசனம் என்கிற மண்வெட்டியால் மண் அகற்றுவோம், தூரெடுப்போம். ஆவியானவர் நம்மிலிருந்து ஊறி ஊறி பெருக வேண்டும். தேசமெங்கும் நதியாக பாய வேண்டும். இதுவே என் ஏக்கம். பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தருணதியே தேவாவியே, ஜீவன் தருணதியே தேவாவியே. ஆவியானவரே, ஆற்றலானவரே,
ஆவியானவரே என் ஆற்றலானவரே, வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடனும், வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடனும், ஊரெங்கும் பரவிடனும், நாடெங்கும் பாய்ந்திடனும், ஊரெங்கும் பரவிடனும், நாடெங்கும் பாய்ந்திடனும். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே, பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே, ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே, தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு, தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு. திருவசன மண்வெட்டியால் மண் அகற்றி தூர் எடுப்போம், திருவசன மண்வெட்டியால் மண் அகற்றி தூரெடுப்போம். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே, பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றே, என் இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றே, உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீ, உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீ, ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர், ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே, பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர், தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர், எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர், எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர். பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய் உருவாக்கினேன், பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய் உருவாக்கினேன். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே, பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே, பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே,